என்னது கப்புள்ஸோட 2 கை ஒட்டிக்கிட்டா அது ஒரு பேய் படமா? நல்லா இருக்கே இது. இந்த படத்தோடைய ஸ்டார்ட்டிங்ல டிம் அண்ட் மில்லின்ற 2 கப்புள்ஸ் வந்து புரிதல் இல்லாதவங்களா இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு சரி நமக்கு புரிதல் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளார போறாங்க. ஸோ அங்க ஒரு குகை இருக்கு. அங்க தவறி விழுந்துடுறாரு ஹீரோ. அவரை காப்பாத்த போன ஹீரோயினும் விழுந்துடுறாங்க. அந்த ஹீரோ வந்துட்டு அங்க தண்ணி தாகம் இருக்கிறதுனால ஒரு குட்டமா இருக்கிற இடத்துல தண்ணியை குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு 2 பேரும் படுத்து உறங்கிடுறாங்க அங்கேயே. பிகாஸ் மழை அதிகமா பெய்யறதுனால அதுலேருந்து மேலே ஏறி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. காலைல எழுந்துச்சு பார்த்தாங்கன்னா 2 பேருடைய காலும் ஒட்டி போயிருக்கு. அதை வந்து பிரிச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே பிரிச்சு விட்றாங்க. பிரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் ஒன்று தெரியுது, நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய ஹாரர் எலமெண்ட்ல மாட்டிக்கிட்டோம். இது ஒரு பேய் படம் நம்மளோட ரியல் லைஃப்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக நடந்த ஹாரர் எலமெண்ட்ஸ் தான் இந்த படம். ஒரு மாதிரி எங்கேஜிங் ஃபேக்டராக நல்லா இருக்கும். ஆனால் ஸ்லோவாக தான் போகும். ஸ்லோ பர்ன் த்ரில்லர் அந்த மாதிரி தான். அண்ட் பாடி சம்மந்தமாகவும் சில ரிலேட்டட் திங்ஸ்லாம் வரும். அண்ட் இந்த சப்ஸ்டன்ஸ் படம் பார்த்துருந்தீங்க, அதில் ஒரு அருவருப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியும் ஒரு 4, 5 சீன் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த அருவருப்பெல்லாம் நான் பார்ப்பேன், 18+ தான் நான் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். சின்ன குழந்தையா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்க வேண்டான்றது என்னுடைய கருத்து. அண்ட் அதை தாண்டி மியூசிக்ன்ற ஆஸ்பெக்ட்லையும் படம் தூக்கி நிறுத்தும் ஒரு பாயிண்ட்ல. மியூசிக்லாம் ஹாரர் எலமெண்ட்டுக்கு போட்டது சீரியஸாக சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் முக்கியமாக ஒரு சீன் வரும். ஒன்று வந்து அந்த எலமெண்ட்ரி ஸ்கூலில் ஒரு சீன் நடக்கும். அது வந்து சூப்பராக இருந்தது. அதே சமயத்தில் அது வந்து கொஞ்சம் 18+ ஒரு மாதிரி கஜகஜான்னு இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் இன்னொரு சீன் இருக்கும். 2 பேருடைய பெட்ரூம்லேருந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின் வருவாங்க. அது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான சீன் செகண்ட் ஹாஃப்ல வரும். ஸோ இந்த 2 சீனுக்குமே இந்த படம் வருது. அண்ட் அதை தாண்டி இன்னொரு கொஞ்சம் சீன்ஸ்லாம் படத்தில் இருக்குது. அதுவுமே முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பலாம் பண்ணி பார்க்காதீங்க. ஒரு சின்ன ஒரு நல்ல மில்லி சைஸ் ஹாரர் படம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா இதை ஷேர் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பை.